சிவலிங்கமா இறங்கி வரும்போது பல ஆயிரம் பேர் பற்றி கொண்டாங்க. சாமி பார்த்தார், இன்னும் பல கோடி உயிர்கள் வராம இருக்குதே, என்ன பண்ணலான்னாரு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குவோமேனாரு. இறங்கும் போதுதான் உருவ திருமேனி தாங்குறார். இந்த உருவ திருமேனி தாங்கும் போது சில லட்சம் உயிர்கள் பற்று. இறைவன் தன் இருப்பிலேயே இருந்திருந்தானா இந்த ஞானியோட பற்ற முடியாது. நம்மீது கொண்ட கருணை காரணமாகத்தான் வடிவம் கடந்த இறைவன் அருவமாய் உருவமாக இறங்கி இருக்கிறார். இந்த மூணுமே அவனுக்கு இறங்கி வந்த கோலம். இறைவன் இதனாலதான் இறங்கி வந்திருக்கிறார். அப்ப இறைவனுக்கு என்ன வடிவம் உண்டு? அருவம் உண்டு, உருவம் உண்டு, அதுக்கப்புறம் உருவமும் உண்டு. அந்த உருவ திருமேனி என்பது விநாயகரா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், அம்மையா இருக்கலாம், காளியம்மையா இருக்கலாம், மாரியம்மனா இருக்கலாம். நீங்க ஏதேனும் ஒரு உருவ தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு இருந்தீங்கன்னா தான் அந்த தெய்வ வழிபாட்டினுடைய பயனாகத்தான் சிவலிங்கத்தை நோக்கி வர முடியுமே ஒழிய, நான் பிறந்த நாள் கொண்டு சிவலிங்கத்தை கும்பிடுறேங்கிறவங்க மிக 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 குறைவு. அவரை உடையவராக கொண்டு பூசிக்கு வந்துட்டோம். அவரை கொண்டு வந்த பெருமானை இப்ப நெஞ்சுக்குள்ள வச்சு பூசிக்க தொடங்கி இருக்கிறோம். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளப்பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. உடம்பே கோயில் ஆயிடுச்சே. இப்ப உடம்பு கோயிலா என்ன? நம்ம உடம்பு கோயிலா ஆக்கணும். அதுக்கு நீங்க பக்தி செலுத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா தான் அது ஆகும். காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும்பாலா நிறை